ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடை கிரேவி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான இஞ்சி பூஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா. இது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். தக்காளி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், காடை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுறோம். எண்ணெய் இப்போ காயணும். பார்த்திங்கன்னா தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. வெங்காயம் வதங்கின பார்த்து வதங்குறப்ப 2 பச்சை மிளகாய் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து தக்காளி அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது அரிஞ்சு வச்சுருந்த புதினா, கொத்தமல்லியை போட்டு அது கூட சேர்த்து வதக்குறோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் நல்லா 3 கரண்டி போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிறோம். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குறோம். இது எதுக்குன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா கட்டியாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா மல்லித்தூள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போடும். தேவையான அளவு போட்டுடலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கணும். 1 ஸ்பூன் போடும். அடுத்தது தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம். தனி மிளகாத்தூள் எடுத்து அதுவும் அதே மாதிரி 1 ஸ்பூன் ஆகும். 3/4 ஸ்பூன் போடணும். காரமாக இருந்துச்சுன்னா அது கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலா, கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இது பொறுத்த டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கடையில் வாங்கி போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதில் காடை சேர்க்கிறோம். காடையை போட்டு நல்லா வதக்கணும். அவ்வளோதான். காடையை அதில் இது பண்ணி நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். தயிரை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் இது பண்ணுறோமோ கிரேவிக்கும் அதுக்கு தகுந்த போல் 2 கிளாஸ் ஊற்றுறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி அந்த மாதிரி தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா சேர்வா அதிகமாக ஊற்றிக்கணும், இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கணும், நம்ம இஷ்டம் தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டு வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2 விசில் விட்டாவே காடை நல்லபடியாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து 2 விசில் முடிஞ்சிருச்சு. குக்கர் விசில் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்குறோம். காடை கிரேவி நல்லா அருமையாக வந்துருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.